தேனி 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 கொட்டிடக்கூடாது. கால் வந்துட்டு வா. அவரு சிவா இவருக்கு மதுரை, இவர் அங்கே நிற்க விடாத. நல்ல காலில் விடல, 1000 கோட்டை சிந்தனையை வச்சுட்டு விடுத. உன்னுடைய கட்டுமனை விளங்காட்டுக்கு போனேன். என்னையா? முடியுமா? ஒரு லோன் உனக்கு சேங்க்ஷன் ஆக்கி உன்னை காப்பாற்றி தரேன். இந்தா பிப்ரவரி மாதத்துக்குள்ள உனக்கு வேன் கிடச்சிரும். அவனுக்கு எந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். போய்ட்டோம். கருப்பசாமி என் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது. அந்த ஆவியை நீக்கணும் ஐயா. உன் மகளா அது? வா. முந்தி முந்தி விநாயகனே. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கோ பக்கத்துலேயே இருக்கோ, அதான் விநாயகர் வந்து நிற்கார. அமைதியாக இருக்கீங்களா இல்லையா? இந்த பாருங்க, அமைதியாக இருங்க, என்னைய சொல்ல விடுங்க. முதல்ல இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஐயா, நான் சொன்ன ஊரை தவிர வேறு யாரும் எந்திரிச்சு நிற்காதீங்க. தயவு செய்து உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் 7 மணி வரை உங்களுக்கு உத்தரவு சொல்ல போகிறேன். 7 மணிக்கு மேலேயும் உத்தரவு இருக்குது இல்லைங்கிறத தீர்மானிப்பேன். ஏன்னா நாளைக்கு நான் யாரையும் பார்க்க விரும்பலை, அதனால் நான் சொல்லுதேன். அதனால் எல்லோரும் பொறுமையோடு உட்காந்து அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நிம்மதியாக சொல்லி உங்களை அனுப்புவேன். சரியா தப்பா? உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். உன் புருஷன் வழியில் உள்ள ஒரு ஆத்மா ஒன்று படத்தை வச்சுக்கிட்டு உள்ளே அலையுது. அதில் யாரையாவது தூக்கி கொண்டு போகணுங்கிறத மாதிரி உங்கள் மனத்துக்குள்ளே உதயமாகி கருத்துக்களாக வந்து தோன்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஆவியை வரவிடாமல் நிறுத்தணும். அதே மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாமலும் அதை நிறுத்தணும். அது செஞ்சு வந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. கண்ண மூடு. இனிமேல் ஒன்றை தொடாது. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, சரியாயிரும். அடுத்த உத்தரவில் உன் வீட்டுக்காரரை பற்றி தெளிவுபடுத்தாங்க. தொடர்ந்து என்னை பார்க்க வந்துக்கா, ஓடியா. இந்த பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும், நோய் இல்லாமல் காப்பாற்றுறேன். அந்த காய்ச்சல் பயத்தால் தான் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. வராது இனிமே. நல்லா கருப்பசாமிக்கு என் மகன் அவளை கூட்டிகிட்டு ஓடிடுவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கது ஓடனா ஓடிட்டு போகிறான். இப்போ என்ன, எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு வந்து நான் போட்டுருவேன். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. உன் மகனுடைய மனத்தை மாற்றணுமா? அவனுக்கு ஒரு வேலையை தரேன். சென்னை மாநகர் செல்ல வேண்டிய நிலைமை வரும். அதில் அவனுக்கு வாழ்க்கை உயர்வடையும். சந்தோஷமாக தேர்ந்து தரேன், பணம் வந்துட்டேன். நல்லாரு. கருப்பசாமிக்கு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யார்? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? ஒரு ரோடில் போகலையா? இரு ரோடாக இருக்குது. சேர்ந்துருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா.
மனக்கோயில் கொண்ட பெருமானே. உட்காருங்க. சிவபெருமான் வரார. உங்கள் வீட்டு பக்கம் சிவன் கோயில் இருக்கா? ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குமா? சரி, ஓகே. காலைல வந்துட்டு வாங்க. அங்கே உள்ள பிரதானமான இடம் அதுதான். வரலாம். அவள் வேண்டும் வேண்டும் என்றாள். வேணுமா வேண்டாமா? அதான் அவள் வேண்டும் வேண்டும் என்றாள். அவன் அதுக்கு விருப்பத்தை வெளியே சொல்ல மாட்டேக்கான். தெளிவில்லாமல் குழம்பியிருக்கான். அவனா குழம்புதானா, யாரையும் குழம்புறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளது. அப்படி ஒரு நட்பு இருப்பது உண்மைதான். பிரத்தியாருடைய தூண்டுதலால் அவன் உள்ளம் பழுதடைந்து விட்டது. அவன் மனத்தை மாற்றி குடும்பத்தோட வாழ வச்சுட்டாரேன். இப்படி ஜெயிக்கிறேன். நல்லா இரு மகளே. சேலம் ராசிபுரம். அடுத்து அழைக்கிறேன். ராசிபுரம். என்னப்பா தொழில்? கால் வந்துட்டு வரலாம். அழகு சாதன பொருள்கள், உலக மக்களை வசீகரிக்கிற பொருள்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவன். சென்ட்ரு பாட்டில் இருக்கான்னு கேட்போமா? நம்ம கேட்பமாடா. வரலாம். சென்ட்ரு பாட்டில் வச்சுருக்கியாப்பா? என்ன சென்டர்லாம் வச்சுருக்க? ராயல் மேரேஜ் வச்சுருக்கியா? ஒரிஜினல் வச்சுருக்கியா? அந்த கலரில் வச்சுருக்க. நீ வச்சுருக்க ராயல் மேரேஜ் பாடி ஸ்ப்ரே தான் வச்சுருக்க. பியூர் சென்டர் வைக்கலையே. பார்த்தியா, கண்டுபிடிச்சிருவேன் நான். கால் வந்துட்டு வா. வியாபாரத்தை பற்றிய மன வருத்தம் தோன்றி வருஷங்கள் ஓடிடுது. நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியலையே இறைவா. யாரோ தடை பண்ணியிருப்பதாக தெரிகிறது என்று ஒரு குழப்பம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய ஒரு மனச்சலனம், சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம், நிறைய பணம் நஷ்டமாகி பிரத்தியாரை நம்பி ஏமாந்துட்டோமே, இதுக்கெல்லாம் திருப்பு முனை என்ன என்று தெரிய முடியாத ஏக்கங்கள். கால் வந்துட்டுவான். வரலாம்ப்பா. இந்தா மூல வியாபாரத்தை பெருக்கி தரேன். பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். சந்தோஷமா இரு. இன்னையிலேருந்து படிப்படியாக பணம் சேரும். போ, வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 சந்திப்பில் எல்லாம் நடக்கும். கர்ப்பசாமிக்கு யாருக்கோ உடல்நிலை சரியில்லையாமலா? யாருக்கு? வீட்டில் யாருக்குமா? என்ன செய்து? கால் வந்துட்டு வா. என்ன காசு இது? உங்கள் ஊருக்கு போகிற வழியில் குதிரையில் சாமி இருக்க. என்ன சாமி அது? கோயில் இல்லாமல் வெட்ட வழியில் இருக்குது. ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது. உங்கள் ஊர் தானா? எந்த ஊர் அது? இங்கேருந்து போகிறதில் இடது புறத்தில் வரும். இருக்கா? கால் வந்துட்டு வா. புரிய காது கேட்கலையா? கால் வந்துட்டு வா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி. கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி. என்னம்மா வேணும் உனக்கு? வேற நரம்பியல் பிரச்சனை, செய்வனை வைவனை கோளாறுகள் கிடையாது. மூளையிலிருந்து புறப்படக்கூடிய நரம்பில் ஒரு பிளாக் இருக்குது. அதுதான் காரணம். அது மசாஜில் சரியாயிரும். ஆப்ரேஷன் தேவையில்லை. வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற வேற
இந்த கடனை தீர்த்து தரேன். ஒரு பிள்ளையை பற்றி பேசவே மாட்டேங்கிய. சின்ன பொண்ணுடைய மனசு நல்ல பக்குவம் அடையலை, புரியுதா? பொறுமையாரு, ஒரு பிள்ளை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும். போய்ட்டோம். கர்மசாமிக்கு அதே ராசிபுரத்து எல்லை தொழிலால் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மக்கள். என்ன தொழிலுனே? அதுன்னு ஆஃபீஸே போட்டிருக்கீங்களா? வேறு என்ன தொழில்? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் கால் வந்துட்டு வரலாம். மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன். பத்திரத்தில் வில்லங்க இருக்கக்கூடிய பத்திரத்தை கையில் வாங்கி வச்சுட்டு திணறினிய, அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? கால் வந்துட்டு வா. அட்வான்ஸை கொடுத்து மடக்கலாம். சென்னைன்னு கூப்பிடும் பொழுது நீங்கள் வாங்க. நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்கு. ஆனால் இது ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தேன். 2.5 வருஷம் பொல்லாத கிரகத்தால் எந்த தொழிலும் பார்க்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தலைகுறிவு வர்றது மாதிரி வார்த்தைகளும், நிம்மதியாக இருக்க முடியாத துயரமும், எதை தொட்டாலும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கிரகம், வேறு எந்த பாவனைகளும் இல்லை. அதனால் கயத்தை வச்சு கெட்டி போட்டது மாதிரி என்னை முன்னேற முடியாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு விடுதலை வேணும் கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். ஒரு ஆடு சென ஆடு கிடக்கும், குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடு நிற்கிது, கால் வந்துட்டுவான். ஆட்டு வியாபாரத்தில் ஒரு கிடாயும் ஒரு பெட்ட ஆட்டையும் கொண்டு வந்து நீ வளர்த்துக்கா, சொல்கிறத கேட்டுக்கா. அது வெள்ளாடாக இருக்கட்டும், நாட்டு ஆடாக இருக்கட்டும். ஒரு ஆடு 3 குட்டி போடும். அந்த 3 குட்டி போட்டதுலேருந்து உன் குடும்பம் உயரும், தொழில் உயரும், கடன் தீரும், பணம் உயரும். கால் வந்துட்டு வா. நாளைய எதிர்காலத்தை நாம் சொல்லிவிட்டோம் அல்லவா? வாப்பா. ஒரு இடத்துல அட்வான்ஸு போடணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் உன்னைய தூண்டுவான். அவங்கள போட சொல்லி நீ கூட நினைக்கா, பங்கு நான் வாங்கி தரேன், நீ என்கிட்டையும் கடன் வாங்கி போட்டுறாதடா. நல்லா இரு, இந்த வருஷம் கும்பிடலாம், சந்தோஷமாக இருப்பா. போய்ட்டோம். கர்மசாமி நாங்கள் இருக்க இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வேறு தொழில் பார்க்கவோ எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்காங்க. யார் அது? யாருமா? பெண்ணடியாள் கேட்குறானா? கணவனுடைய உழைப்பு சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யார்? எந்த அடையாளத்தை சொல்ல? சேலம் நான் கூப்பிடுறேன். நீங்கள்லாம் ராசிபுரம் தானே? ராசிபுரத்து ஆளுங்க வாடா கண்ணாடி. என்னம்மா? போய் நின்றுமா, உன்னைய கூப்பிடலை. நான் கூப்பிடாதவங்க யாருக்குமே என்கிட்ட உங்களுக்கு விளக்கமே கிடைக்காது. உட்காருங்க. கர்மசாமிக்கு கல்விக்கு தகுந்த வேலை வேண்டுமென்று கேட்டு வந்தது யாருப்பா? கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பு வேண்டும்னு கேட்டு வந்தது யாரு? இந்த பயிற்சியில் முடிஞ்சுது. கள்ளக்குறிச்சி அப்படியா? பிள்ளைய பற்றி கேட்க வந்தவன் முதல்லவா? ஓடியா ஓடியா ஓடியா. என்னப்பா பிள்ளை? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தாரடி. சொந்தக்காரங்களால் உன் குடும்பம் ரொம்ப பாதிச்சிருக்குண்டா. உன் மகனுடைய மனநிலைகளும் இப்போ பக்குவப்படலை. அவனுக்கான கல்யாண மங்கள காரியம் தோன்றியாச்சு, சரியா?
ஏழரை நாடு சனி வரப்போகிறாரு. இதில் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுவானுங்கிற ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தில் இருக்குது. அவனை சீர்திருத்தி மனக்கோலத்தோடு நல்லா வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தா தொழிலை நஷ்டப்படாமல் லாபத்தை தாரேன். மனப்பாடு நல்லா. அடுத்தும் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யார்? அடுத்தும் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யார்? 2 பிள்ளைகள் இருக்கா அவனுக்கு? 2 பிள்ளை யாருக்கு இருக்கு? வா அங்கே இரு. எத்தனை பிள்ளைகளுக்கு அவனுக்கு? ஆண் 1. உட்கார். சாமி 2 பிள்ளைன்னு சொல்லிச்சே, இவங்க நம்மளை தள்ளுதாங்களே, போய் சாமி வேண்டாம்ட்டார்னா என்ன செய்யுங்கிற ஒரு பயம் அவன் மனத்துக்கு வந்துருச்சு. வாரிசுன்னு சொல்லதுக்கு 2 பேர், இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன். ஆனால் 2 பிள்ளை சரிதான். கால் வந்துட்டு வா, வீணா மனம் குழம்பாத. உன்னையும் சாந்தப்படுத்தணும்ல. என்னப்பா, எல்லாருடைய மனதையும் பேலன்ஸ் பண்ணி தானே வாழ முடியும். என்னண்ணே முட்டைப்பட்டாண்ணே, என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? நல்ல புத்தியை கொடுக்கணுமா? கிடைச்ச உடனே குவார்டர் அடிச்சிருவானா, பின்ன அவருக்கு எங்கே போய் நல்ல புத்தியை கொடுக்க சொல்லுத? பக்கத்தில் வா. இந்தா முதல்ல கடன் பட்டிருக்கக்கூடிய கடனை தீர்த்து தரேன். 3 மாதம் ஆகும் உன் மகன் திருந்த, வெற்றியாக்கி தரேன். போயிட்டு வா. குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்தது யார்? காலில் வந்துட்டு வா. இந்த அம்மாவுக்கு பேரன் அல்லது பேத்தி வேணும்னு நினைக்கி உடனே இவா குழந்தை பாக்கியம் கேட்டதுன்னு நினைச்சிடாங்க. நீங்கள் பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? காலில் வந்துட்டு வா. அது எங்கே இருக்கு? உனக்கு எந்த ஊர்? சொந்த ஊர்? நான் என்ன ஊர் சொல்லி கூப்பிட்ருக்கேன்? கள்ளக்குறிச்சியா? அங்கே போய் நெல் பேரை கூப்பிட்றேன். சேலம் கள்ளக்குறிச்சி. நீங்கள் உங்களுக்கு எந்த ஊருப்பா? கால் வந்துட்டு வா. புத்தி மாறாட்டம் எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு பார்த்தீங்களா? ஆனால் அங்கே வரும்போதே கண்டுபிடிச்சிருவேன். பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம்? பணம் மட்டும் போதுமா? பையனுக்கு வேலை வந்து கவர்மெண்ட் வேலை ஏழையாக கிடச்சிரும். லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன். இப்போ நீங்கள் கடன் பட்டிருக்கீங்களே, அதுலேருந்து உங்களை காப்பாற்றி தரேன். அதே மாதிரி நுரையீரல் மூச்சு சம்மந்தமான பிணி வரக்கூடிய நிலைமை இருக்குது, அதுலேருந்து உன்னை மீட்டி தந்துடுறேன். உழைக்க போகாமல் தடையாயிருமோன்னு ஒரு பயப்படுதியே, அந்த பயத்தை நீக்கி உன்னை தைரியமாக வாழ வைக்கேன். இந்தா சக்தி தாரேன், நல்லா இருக்கு. பணமும் தாரேன், வெற்றியாகி தாரேன். வா மகளே, ஓடியா. சந்தோஷமா ஓடிப்போ. கர்மசாமிக்கு ஆ ஆ ஆ அப்படியா? வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? உனக்கு என்ன வேணும்? கேட்ட கேள்விக்கு என்ன வேணும்? ஓகே, கால் வந்துடுவான். வீடு வாசல் சொல்லுங்க. என்னப்பா அப்படியா? நான் வரல, முடியாது எனக்கு. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா, என்ன கவி பாடினாலும் இவன் பொண்டாட்டி மனம் இறங்கவில்லை. பாடுற பாட்டு சரியா இருக்கா? கால் வந்துட்டு வா. அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை. இந்த பாட்டை மதுரை சோமு அவர்கள் நல்லா அருமையாக பாடியிருக்காரு. அருணா சாய்ராம் அவர்கள் கீர்த்தனை வடிவத்தில் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க.
இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த பாடலை முத்து முத்தாக பாடி நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க. பாட்டு நல்லா இருக்குது, வாழ்க்கை பாட்டு நல்லா இல்லையே. குடும்பம் இப்போ பிரிஞ்சு பிளவுபட்டு கிடக்கு. பேசுகிற வார்த்தையால் தான் குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அப்போ வார்த்தையை தெளிவாக பேசி பழகணுமா வேண்டாமா? புரியாத முட்டாள் பயவுள்ளிகிட்ட என்னத்தை பேச? அவங்க முட்டாள் பாதைக்கு நம்மளை இழுக்காக. அதை தட்டி கேட்டால் நீயாச்சு உன் குடும்பமாச்சு நான் போகிறேன் பாருடான்னு போயிட்டா. இப்போ செவிட்டில் 2 இழுப்படுத்து பயவுள்ளியை கொண்டு வந்து சேர்த்துருவோமா? சேர்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. மனமே திரும்பி வா. வர வைக்கிறேன், திருப்தியாக்கி தரேன். விசாரணைகள் வராமல் உன்னை நான் காப்பாற்றணும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நாமக்கல், நாமக்கல். கால் வந்துட்டு வரலாம். நாமக்கல்லா? இந்த 3 ஊருக்கு வந்து நிற்கிய. கள்ளக்குறிச்சிக்கு வாரிய, சேலத்துக்கு வாரிய, ராசிபுரத்துக்கு வாரிய. என்ன அர்த்தத்தில் வாரிய? நாமக்கலுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அப்படின்னா மாவட்டத்தை கூப்பிடலை. இப்போ நாமக்கல் என்னும் ஊரை அழைத்திருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். ஓரளவு இப்போ உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாசல் திறந்துருக்கு. அந்த உதவியில் கொஞ்சம் பணம் கிடைக்கும். உன் கடன்காரங்கள்ட்ட உன்னை மீட்டி தரேன். அவங்களையும் பொறுக்க வச்சுட்டேன். அதுவரை உங்களுக்கு ஒரு வழியை தேடக்கூடிய நிலைமைகளையும் இப்போ நான் கொடுத்துருக்கேன். என்னப்பா? அதனால் மெல்ல மெல்ல இந்த கடனை அடைச்சி உங்களை காப்பாற்றிடுவேன். கால் வந்துட்டு வாங்க. அடிச்சது பாரு 1ஆம் நம்பர் ப்ரைஸு. ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அழைக்கிறது. அதில் நீங்கள் எல்லா செல்வத்தையும் பெற்று வெற்றி அடைஞ்சிருவீங்க. இன்னும் உன் தொழிலுக்கு 2 கடையவும் நல்ல ஓட்ட வச்சு தரேன். ஆட்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். வேலைக்கும் ஆட்களை நிற்க வைக்கிறேன். போய்ட்டு வாங்க. அட்வான்ஸை கொடுத்து போய் 2 மாதம் கழித்து பணத்தை கொடுத்து வண்டி எடுத்துக்கிடுவோம். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஊர்? அந்த அம்மாவுக்கு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. உன் பிள்ளை எங்கடா? மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதில் வளர்த்தவளாய், பண் வளர்த்த பொன்மையிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. பொண்டாட்டி எங்கடா? காலில் வந்துட்டுவான். ஒரு பாட்டுக்குள்ளே எத்தனை அர்த்தம் இருக்குது பார்த்தியா? கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் அறிய வைத்தாள் அன்னையடா. அன்னைக்கு இருந்த காதலிலும் பெருமை இல்லை. உன் மகனை பார்த்தேன், அவனை பெற்றதை விட ஒரு நாக்குட்டியை பெற்றிருக்காராம். நீ நன்றி கெட்ட பே உள்ள. தாய் வேண்டாம், தகப்ப வேண்டாம், கோட்டரும் ஆப்பும் கிடைச்சா அந்த நாய் அப்படி அலையுது. கால் வந்துட்டு வா.
ஆப்பு கிடைச்சா போதும். என்னது உன் மனைவியை நீ காக்கணும்னு நினைச்ச, ஆனால் உனக்கு உடலில் கொஞ்சம் இயலாமை தோன்றிடுது. கைகால்கள் கூட பிளமில்லாத அளவுக்கு வேதனைக்குரியவனாக மாறிட்ட. அவன் உன்னை காப்பாற்றுவான்னு நீ திட்டம் போட்ட. அவன் மனதும் இப்போ உன்னை அனாதை ஆக்கிட்டு போயிட்டாளடா. அவன் மண்டையை திருத்தி கொண்டு உங்கள்கிட்ட கொண்டு விடுறேன். தாயோ தகப்பனோ ஒரு உயிர் போகணும் அப்படிங்கிற விதியில் உன் மகன் உலாவிக்கிட்ட அலைதான். அதனால் யாருக்கும் கண்டமில்லாமல் 3 பேர் 3 திசையில் இருக்கீங்கள, ஒரே கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி உன் மகனை செருப்பால் அடித்து திருத்தி தருவேன். கால் வந்துட்டு வா. ஓடையிலே ஒரு தாமரை பூ, நீராடையிலே அதை பார்த்தீர்களா? உன் மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவான்டா, அவளால் ரொம்ப பாதிக்கப்படுவான்டா. பே உள்ள அன்னைக்கு இங்கே வந்து சேருண்டா. பக்கத்தில் வா, ஜெயிச்சு தாரேன், கை நிறைய வருமானத்தை தாரேன், மனக்கவலையை தீர்த்துட்டேன். இன்னையிலிருந்து தைரியமாக இருப்போ. கர்மசாமிக்கு சென்னை. அவர் வந்த அண்ணன் என் மடியிலே கூட உட்கார்ந்துருப்பார். நீங்கள் தான் தடுத்துட்டீங்க. என்னென்ன பெண்ணடியாள், கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்த பெண்மணியாள். காலில் வந்துட்டு வா. ஓங்காரமான செவி 12 ஓங்காரமான செவி 12 என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ முருகா. முருகா கும்பிட்டியாமரா? அப்படி கும்பிட்டியா? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால். நீ யாரு? அக்கா சும்மா இருக்கே அக்கா? நல்லா புரித எங்க இருக்க அக்கா? என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். கண்ணமுடே கண்ணமுடே, படபடக்காத, கண்ணமுடே கண்ணமுடே, ஒரு நிலைப்படு. ரெக்கார்டெல்லாம் கிழிச்சு போட்டானே. கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதி காக்கவும். அதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டியது தானே. பக்தர்கள் அமைதி காக்கவும். நான் எவ்வளோ அமைதியாக பேசுகிறேன், அது மாதிரி நீங்களும் பேசுங்கன்னு சொல்லுதீங்களோ. பக்தர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கண்ணமுடே, சட்டத்தால் கிடைக்குமா சாமி உன் சக்தியால் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். என் சக்தியால் அந்த பணத்தை வாங்கித்தாரேன். முதல்ல ஒரு 5 லட்சம் கிடைக்கும். மொத்தமே உனக்கு 20 லட்சம் தான் கிடைக்கும். 15 லட்சம் தரமாட்டான். அதை நீ கேட்கவும் வேண்டாம். அதுக்கு நிகராக உனக்கு பணம் நான் தருவேன். நல்லா இருப்போ. பக்தர்கள் அமைதி காக்கவும். அதே சென்னை மாநகர் எனக்கு ஒரு பெண் தரக்கூடாது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு 1 மாதத்தில் வரும். போய்ட்டோம். கால் வந்துட்டு வாப்பா. கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே கண். எனக்கு காது கேட்காது. உன் விஷயத்தில் காது கேட்காது. அவ்வளோதான். தம்பி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா, நாகூர் மீரா. எம்மான் நபிநாதர் கொண்டெடுத்த பேரா எந்தன் பேரா. நான் உனக்கு தாத்தா. வாழ்க்கையில் 2 வகையான நட்பால் நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டேன். அதில் ஆண்மக நட்பும் உண்டு, பெண்ணால் இழந்ததும் உண்டு. அதே மாதிரி
இன்று பெற்றோர்களுக்கு முழுமையான பதில் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் அவங்களும் வருத்தப்படுவாங்க. நீயும் அவங்களுக்கு நிலையான பதில் கொடுக்க முடியாமல் வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க. இப்போ நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஏன் பார்வையில் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, இல்லை உன் பார்வையிலேயே கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? உனக்கு பெரியோர்களாக பார்த்து திருமணம் நடக்கணுமா, அல்லது உன் இஷ்டப்படி முடியணுமா? கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கியாடா? சிங்கப்பூர் போயிருக்கியா? சிங்கப்பூர் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகுவேன், கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். எந்த உறவினர்கள் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை தொழுது நிற்பார்கள். பழுதில்லாமல் வாழ்வாய். சரியாக 3 மாதத்தில் எல்லாம் நடந்துடும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒருத்தன் கேட்குறான். யார் யாது? நீ நினச்ச மாதிரினா எப்படி அமையணும்? நீ யாரா? நீ யாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ யாரை நினைக்க? கால் வந்துட்டு வா. ஏழு ஒழுங்கா கால் விட கொக்கடி. அவன் முகம் மாறி இருக்கு. உங்கள்கிட்ட பேசுதாளா? அவன் முகம் மாறி இருக்கடா. உங்கள்கிட்ட பேசுகிறாளா? அதான் அவள் முகம் உன்னைய பார்த்தோன்னே சனியம் போல் இவன் வந்து இருக்கானே, இவன் நம்ம எண்ணத்துக்கு கேடு பண்ணிடுவானோ. அவள் உள்ளம் உன் பக்கம் வரலை மகனே. கால் வந்துட்டு வா. வர நல்ல வேலைலாம் எனக்கு நல்ல வேலை தானே. சரி, வாழ்க்கையை தானே கேட்கான். என்ன கண்ணை முடுறா தம்பி. ஏலே, உங்கள்கிட்ட என்னத்தடா நான் பேச? ஜாலியாக வாழணும்னு முடிவெடுத்தவளை போய் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்க நினைக்கிய. உனக்கு மண்டையில் அறிவு இருக்காடா? அவன் இதுக்கங்கிட்டு யாருக்கும் கட்டுப்பட்டு வாழறதுக்கு நான் விரும்பலை. ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். அது மாமனாக இருந்தானே எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு உங்கள் அக்காட்டையே அவள் சொல்லிட்டா. உங்கள் அக்கா உங்ககிட்ட சொல்லலை. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. ஒரே முடிவாக சொல்லு பார்ப்போம். அவள் வேணும் வேண்டாம்னு. வேணும் வேணும்னு நினச்சிட்டேன். எப்படியாவது மனத்தை மாற்றிடுவோம். உங்கள் ஆத்தாள் அவள் கொஞ்சம் கவனிப்பான்னு நீ நம்புத. பக்குவமாக்கி தாரேன். அடுத்த புதன்கிழமை என்னைய வந்து பார். போய்ட்டு வா. அவள் போட்டா கொண்டு வா. கர்மசாமிக்கு அடுத்து பாருங்கள், எல்லாரும் போட்டா கொண்டு வந்துடாதுங்கப்பா. என்ன? வங்கியில் கடன் பெற்று வேதனையடைந்து வந்த மகன். யாருப்பா? பேங்கில் கடன் வச்சுருக்கிய? பேங்கில் வச்சுருக்க. காலைல வந்துட்டு வா. யாரோ இப்படி ஏப்ப விட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. உடம்பு தெரியலையா? கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியாக இருங்க. நல்ல வார்த்தை. ஆமாம், சதுர்வேதம் சொல்லுறதை கேளுங்க எல்லாரும். கண்ணை மூடுறா. நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி
மகமாரி. உன் வீட்டுக்குள்ள மாரியம்மா வராள? நினைச்சு புட்டா கெடுதலெல்லாம் குணமாகி மறைகளும் உன்னை நாடுமடி மகமாகி கண்ணில் மலையங்குளம் தெரியுதடி மகமாயி. அந்த அங்காளம்மன் பக்கத்தில் நானும் இருப்பேனடா, ஓரமாக பார்த்து விட்டா சட விரிச்ச முனியனும் இருப்பானடா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், கிரகங்களால் அவளுடைய உடல்நிலைகள் சரியில்லை, செய்வன குளர் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதடா தம்பி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? இப்போ அவளை எழுப்பித்தாரேன், இருக்கிற பண கடன்களை நீக்கித்தாரேன், பிள்ளையினுடைய வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன். கால் வந்துட்டு வா. ஒரு நாள் திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா? ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும், பார்த்தால் பயமேதும். இந்தா எல்லா பயமும் தீரும். இன்னையிலேருந்து உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், என்னை நினச்சி கும்பிடு, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஆனந்தம் அடைவேன். போ, வெற்றியாக்கி தரேன், சந்தோஷமா. ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு. கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஆடிட்டர் யாருப்பா? ஈசன் போட்ட கணக்கு மாறிவிட்டது, போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் எழுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்குமே, தீரிட்டால் கரியும் இஞ்சுமா. வாங்க, என்ன வேணும்? என்ன படிக்கிறார்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. எனக்கு அமெரிக்கா கண்ணில் தெரியுது. அமெரிக்காவுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு வரப்போகுதுடா? போறியா நீ? கால் வந்துட்டு வாப்பா. வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு தங்கமாக கொடுங்க. தங்கமாக கொடுங்கன்னு ஏன் சொன்னேன்? தங்கமாக வந்து குவியும் நிறைய, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம், மன தைரியம் மட்டுமன்று, அறிவு தெளிவு வர வேண்டும். யாராவது சப்போர்ட் இருக்க வேண்டியது இருக்குமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் அவன் மேலே இருக்குது. அந்த சப்போர்ட் யாருன்னா நான் தான் கருப்பசாமி. என்னை நினைக்க நினைக்க நீ துணிவோடு இருப்ப, துயரம் இல்லாமல் இருப்ப, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். இந்தா உலகமிக்க வாழ வச்சு தாரேன், தொழிலை தாரேன், கோடி கோடியாக சம்பாத்தியம் தாரேன். நீ நிறைய தான தர்மத்துக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்ப, தர்மங்கள் நிறைய செய்வ, வெற்றி உண்டு. எம்பெருமான் வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் இருக்க, செய்யலையே, அதை செஞ்சுட்டு வா, அவன் சொத்து பிரச்சனையை முடிச்சு தாரேன். நாராயணா வா மகளே, ஆனந்தமடைவாய். புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள். கொஞ்சம் வெண்ணி தாங்க குடிக்க. வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. புண்ணியமாக வருவேன். வந்தாச்சு, போயிட்டு வாங்க. வாழ்க. சாமி, நான் ஒரு கம்பெனியை எதிர்பார்த்துருக்கேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்னடா கம்பெனி அது? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தார் மெட்ராஸில் இருந்து. என்னடா தொழில் தம்பி? இளைஞனே நீ வா, என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. நீங்கள் மனசு ஒருநிலைப்படலை உனக்கு. கால் வந்துட்டு வா. கலையாத கல்வியும் குறையாத வயதும்
ஓர் கபடு வாராத நட்பும். தம்பி, எக்ஸாம் எழுதி தான் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போக முடியும். அந்த கல்வியில் உனக்கு தடுமாற்றம் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். ஃபஸ்ட்டு குரூப் எழுத போறியா, செகண்ட் குரூப் எழுத போறியா? கால் வந்துட்டு வா. தண்ணி தண்ணி அடிக்கிற யாரு? இவர் யாரு? கணமுடிக்கா? இந்தா, இப்போ எழுதக்கூடிய செகண்ட் குரூப் எக்ஸாமில் நீ பாஸ் ஆயிடுவேன். போஸ்டிங் உனக்கு போட்டுருவாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் கூட மாறலாம். கவலைப்படாத, வெற்றி அடைவாய். இந்தா, உன் பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி என்னப்பா குழப்பம்? தாலியை கொண்டு போய் உண்டியலில் போடணும்னு யாரும் சொன்னாங்களா? யார் சொல்றா? சொல்லிக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. இந்தா, அவனை திருத்த முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 30 நாள் கால அவகாசம் இருக்குது, பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா? என்ன டாக்குமெண்ட்? கால் வந்துட்டு வாங்க. உன் சொத்தை கொலாட்டல் பண்ணி ஒரு பேங்கில் வச்சு நான் லோன் வாங்க போகிறேன்டா. நீயே இல்லாமல் எனக்கு வாங்க முடியும். நீ ஒன்று என்னை கிழிக்க முடியாது. ஆனால் டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணணுமே. 2 வழக்கறிஞர்கள் அதை தலையிடுவாங்க. அதை வாங்கி உனக்கு வெற்றியோடு தந்தால் போதுங்களா? சந்தோஷமாக இரு. கால் வந்துட்டு வா. போட்டா. எல்லா பக்தர்களும் அமைதியா இருங்க. அது ரொம்ப நல்லது. இன்னும் அருள்வாக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நீதிமன்ற வழக்கை நிறுத்தித்தாரேன், தீர்ப்பாக்கித்தாரேன், உனக்கு டாக்குமெண்ட்டை வாங்கித்தாரேன். அந்த சொத்தை டாக்குமெண்ட் வந்த 3வது மாதத்தில் என்னை வந்து நீ நாடணும். வேற ஒரு ஐடியா சொல்லுவேன். ஏன்னா அந்த சொத்தை நீ வச்சிருக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. அதை என்ன பயப்படுதா நீ? அதுக்கு நிகரான பணத்தை வாங்கி தந்து வேறு இடத்துல சொத்து வாங்கி தரேன். பொறுமையார், அதில் விவரம் இருக்குது. வார புதன் போய் அடுத்த புதன் என்னைய வந்து பார். அவனுடைய போட்டோவை கொண்டு வா. அடுத்த புதன்கிழமை போயிட்டு வா. இந்தா, தைரியமாக இரு. வாழ்க வாழ்க. அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? எங்கே இருக்குது பொம்பளை பிள்ளை? கட்டி கொடுத்தாச்சா? அவன் எங்கே இருக்கா? உன் பிள்ளை எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை எங்கேப்பா இருக்கா? உட்கார்ப்பா. உங்களுக்கு அடுத்து அந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது. யாராவது ஒரு பொறுப்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்களா? அதுக்கு தகுதி உன் பிள்ளைகிட்ட இல்லையேடா. யாரையும் ஏமாற்றி நம்ம வாழ வைக்க முடியுமா? அவளுக்கு ஒரு வழி நான் வகுக்கிறேன். காலில் விழுட்டு வா. உன்னுடைய மகனே அந்த பொண்ணை, உன் மகளை ஏற்று தாய்க்கு சமமாக வச்சு பார்த்து அந்திய கடனை தீர்ப்பான். அதே போல் உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கை வைகாசியில் கூடும். வா பக்கத்தில். கண்குளிர அந்த மனக்கோலத்தை நீ பார்ப்பாய். உன் மனக்கவலையை தீர்ப்பாய்.
என் அருளால் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. கர்மசாமிக்கு டைவர்ஸை வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வாப்பா. நீலம் பூத்த விழிகளினாலே அடுத்த வார்த்தை வரலாமா அமர்ந்த வண்டு பறந்திடும் என்று ஆசையில் அணைத்தாயே ஒரே முறைதான். கால் ஒன்றலாம். உன்னோடு பாட்டு திரையிட்ட டியூன் போட்டுக்க வேண்டியது. யார் குற்றவாளி? யார் குற்றவாளி? யார்ப்பா குற்றவாளி? அவன் குற்றம் சுமத்துவது உங்களைத்தான், உன் பொண்ணைத்தான். இந்த டைவர்ஸ் நடந்துவிடும். 6வது மாதத்தில் நடந்துவிடும். வெற்றி உண்டு. புண்ணியமாக்கி தரேன். ஆமாம், அடுத்து பேசுவோம். அடுத்து தான் கேள்வி.